இன்னைக்கு நாம பார்க்க போற படத்தோட பேரு வீர தீர சூரன். வாங்க சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல ஒருத்தவங்க அவங்க குழந்தையோட ஒரு வீட்டுக்கு போயிட்டு என் புருஷன் எங்க அப்படின்னு கோவமா கேட்க, அதுக்கு அங்கிருந்து கண்ணன் அப்படிங்கிற ஒருத்தவரு இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா, இங்க வந்து கேக்குற, இங்க இருந்து போறியா என்ன அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்களும் கிளம்பாம வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள இருந்து கண்ணாவோட அம்மாவும் தங்கச்சியும் வெளியில வர்றாங்க. கண்ணாவோட தங்கச்சி இப்ப எதுக்கு எங்க வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து பிரச்சனை பண்ற அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கேக்குற மாதிரி தெரியல. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மண்ணவாரி தூத்தி நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல, அதை பார்த்த கண்ணாவும் ஓடி வந்து நல்ல நாள் அதுவுமா வீட்டுக்கு முன்னாடி மண்ணவரி தூத்திரி அப்படின்னு கண்ணத்துல அரைஞ்சு போறியானு கேட்க, அதுக்கு அவங்களும் எஸ்பி ஆபீஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. வீட்டுக்குள்ள போனதுமே கண்ணாவோட அப்பாவும் கண்ணா கிட்ட என்னடா எஸ்பி ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்றா அப்படின்னு கேட்க, அதுக்கு கண்ணாவோ விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அந்த சீனும் கட்டாகி போலீஸ் ஸ்டேஷன்ல சங்கர் அப்படிங்கிற ஒருத்தவரு என்னோட ஒய்ஃபும் குழந்தையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சங்கரம் ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா அப்படின்னு அந்த போலீஸ் மேடம் கேட்க, அதுக்கு சங்கரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் ஒய்ஃப் என்ன காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு போலீஸ் மேடமும் இன்ஸ்பெக்டர் வர லேட் ஆகும் அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு சங்கரம் என் பொண்டாட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரியவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தா, அதுல இருந்து என் பொண்டாட்டியை காணோம், அதுல இருந்து என் பொண்டாட்டியோட போன் சுவிட்ச் ஆஃப், அது மட்டும் இல்ல 6 மாசத்துக்கு முன்னாடி கூட என்ன லாரி எடுத்து கொல்ல பார்த்தாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த போலீஸ் மேடமும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சங்கருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எஸ்பி அங்க வந்துடுறாரு. சங்கரும் ஓடி போயிட்டு சார் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை காணோம் அப்படின்னு சொல்றாரு. வீட்டுக்கு போங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு சங்கரம் பெரியவர் வீட்டுக்கு போன என் பொண்டாட்டி பிள்ளைய காணோம் சார் அப்படின்னு சொல்ல, அதுக்கு எஸ்பியும் பெரியவர்னா ரவியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சங்கரம் ஆமான்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல சார் ஏற்கனவே எனக்கும் பெரியவருக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எஸ்பியும் இந்நேரம் நீ வந்தது அவங்களுக்கு தெரிஞ்சாலே கோர்ட் அது இதுன்னு போயிருவாங்க, அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல நிறைய ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு சங்கரம் என்ன பண்றது சார் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு எஸ்பி இன்னொரு வழி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி இந்த சீன் கட்டாகி பெரியவரோட வீட்டை கட்டுறாங்க. அங்க எல்லாருமே உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு போன் கால் வருது. அங்க இருந்த வெங்கட் அப்படிங்கிற ஒருத்தர் தான் போய் போன் அட்டெண்ட் பண்றாரு. எஸ்பி ஆபீஸ்ல இருந்து போன் அப்படின்னு கண்ணா கிட்டையும் சொல்றாரு. அதுக்கு கண்ணாவும் வெங்கட் கிட்ட நடந்ததை சொல்லி தொலைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வெங்கட்டும் எல்லாத்தையுமே சொல்லிட்டேனே, அவங்க வேற ஏதோ ஒரு பிளான் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு வெங்கட்ட சொல்ல, அதுக்கு கண்ணாவோ வேற என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு வெங்கட்டும் என்கவுண்டர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி இந்த சீன் கட் ஆகி என்கவுண்டர் போறத பத்தி எஸ்பி அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அங்க இருக்கிற போலீஸும் இன்னைக்கு திருவிழா சார், இன்னைக்கு எப்படி சார் அப்படி சொல்றாரு. அதுக்கு எஸ்பியும் திருவிழானா என்ன, இன்னைக்கு என்கவுண்டர் பண்ணியே ஆகணும் அப்படி சொல்றாரு. அதுக்காக தான் இங்க வந்தேன்னு சொல்றாரு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எஸ்பியோட குழந்தை இங்க வந்துடுறாங்க. அந்த குழந்தை கிட்ட எஸ்பி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படி இந்த சீனும் கட்டாகி கண்ணாவை காட்டுறாங்க. அங்கே பெரியவர் வெங்கட் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த எஸ்பி பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பெரியவரோட ஒய்ஃப் சொல்றாங்க. அதுக்கு கண்ணாவும் நான் வேணா அந்த எஸ்பியை போட்டுறட்டா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பெரியவரோ சும்மா இருறா அப்படின்னு சொல்ல, அப்படி இந்த சீனு கட்டாகி எஸ்பியை காட்டுறாங்க. எஸ்பியும் எப்படி என்கவுண்டர் போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருந்த போலீஸ் ஆபீசர் ஒருத்தவர் எஃப்ஐஆர் கண்ணாமல தான் இருக்கு, எப்படி பெரியவரை பிடிக்கிறது அப்படின்னு சொல்ல, அதுக்கு எஸ்பியோ ஒருத்தனை பிடிச்சா இன்னொருத்தன் கண்டிப்பா வருவான், 2 பேர்ல யாரையாச்சும் ஒருத்தரை பிடிங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பொம்பளையோட பாடி கிடைச்சிட்டா ஈஸியா பெரியவரையும் கண்ணாவையும் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு எஸ்பி சொல்ல, அதுக்கு அங்கிருந்த போலீஸும் ஒருவேளை பெரியவர் இந்த பொம்பளையை கொலை பண்ணலனா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரு. நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு எஸ்பி சொன்னதும் போலீஸ் மைக்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே இங்க கண்ணாவையும் பெரியவரையும் காட்டுறாங்க. பெரியவரும் கண்ணாவை ஓ மேலதான் எஃப்ஐஆர் இருக்கு, நீ இங்க இருந்து எங்கேயாச்சும் போய் தலைவரமா இரு அப்படின்னு சொல்றாரு. பெரியவரோட பெரியவர்கிட்ட எனக்கு ரொம்பவே பயமா இருக்குங்க, நான் வேணும்னா காளி கிட்ட பேசுவா அப்படி சொல்றாங்க. அதுக்கு பெரியவரும் கத்தி இன்னும் கழுத்துக்கிட்ட வரல, தூரமா தான் இருக்கு, கழுத்துக்கிட்ட வந்ததும் பாத்துக்கலாம் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் பெரியவரும் வெங்கட் கிட்ட எஸ்பி ஆபீஸ் போன வண்டி எடு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே எஸ்பி ஆபீஸ காட்டுறாங்க. அங்க எஸ்பி பெரியவர் கிட்ட உங்களுக்கு மட்டும்தான் உங்க பிள்ளையோட உசுறு பெருசா தெரியுதா, அப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கண்ணாவோட அப்பாவோ ஏதாவது சொல்லி பாக்குறாரு. ஆனா எஸ்பி கேக்குறதாவே இல்ல. பக்கத்துல இருக்கிற வெங்கட்ட சத்தம் போட்டு அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் எஸ்பி பெரியவரை பார்த்து, ரவி உன் டிராமாலாம் வேற எங்கேயாவது வச்சுக்க, காலையில உன் பையனை கோர்ட்ல சரண்டர் பண்றேன் அப்படி சொன்னேல, முடிஞ்சா பண்ணிக்க அப்படி சொல்றாரு. அதோட பெரியவர் அங்கிருந்து கிளம்பி போறாரு. எஸ்பி ஆபீஸ்ல இருந்து வெளியில வந்து கண்ணாவை போனை ஆஃப் பண்ணி வைக்க சொல்லு அப்படின்னு வெங்கட் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அப்படி பெரியவரோட வீட்டை காட்டுறாங்க. பெரியவரோட வீட்டுல உள்ள எல்லார்கிட்டயுமே போலீஸ் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது போலீஸ் ஆபீசர் ஒரு டெட் பாடியை வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு வராங்க. அதை பார்த்த பெரியவரோட பொண்ணு இது யாரோட டெட் பாடிடா, என்ன எங்க வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு போலீஸ் ஆபீசரும் இது அந்த அம்மாவோட டெட் பாடி தான், குழந்தைய எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இருடா எங்க அப்பா வரட்டும் அப்படின்னு பெரியவரோட பொண்ணு சொல்ல, அதுக்கு போலீஸ் ஆபீசரும் அதான் நானும் சொல்றேன் எங்க உங்க அப்பா அப்படின்னு கேக்குறாரு. இன்னொரு பக்கம் சங்கரோட ஃப்ரெண்டும் விடுடா உன் பொண்டாட்டி கிடைக்கணும் தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்ல, அதுக்கு சங்கரோ யாரோ ஒரு பணத்தை உன் பொண்டாட்டி அப்படின்னு கையெழுத்து போட்டு பாரு அப்ப தெரியும் உனக்கு அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. பெரியவரோட பொண்ணும் ஒய்ஃபும் பெரியவருக்கு கால் பண்ணி ஏதோ ஒரு பணத்தை கொண்டாந்து நம்ம வீட்டுல வச்சு ரேப் கேஸ் போடுவேன் அப்படி சொல்றாங்க, எங்க வீட்டு பக்கமே வராதிங்க அப்படி சொல்றாங்க. அதுக்கு பெரியவரும் சரி நம்ம வக்கீல்கிட்ட சொல்லிட்டு போனை ஆஃப் பண்ணி வை அப்படி சொல்லிட்டு வச்சிடறாரு. வெங்கட்டுமே கண்ணாவுக்கு கால் பண்ணி சொல்றாரு. பெரியவரும் வெங்கட் கிட்ட கண்ணாட்ட சொல்லாதுன்னு சொன்னேன், ஏன் சொன்ன
அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி பேசுறாரு. கண்ணாவும் பெரியவர் கிட்ட அந்த எஸ்பி போடணும்பா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பெரியவரும் ஆமாடா அந்த எஸ்பி போடணும், ஆனா நம்ம பேர் அடிபடக்கூடாது, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவரும் போனை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பெரியவரும் வெங்கட் கிட்ட காளி எங்கடா அப்படின்னு கேட்க, அதுக்கு அங்கிருந்த இன்னொருத்தரும் இங்க இருக்கிற ஆளுங்களை வச்சு முடிக்கிறதுக்கு இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் காளி கிட்ட போகவா அப்படின்னு கேட்க, அதுக்கு பெரியவரும் கூலிப்பட கையில கொடுக்கறத விட விசுவாசி கையில கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்றாரு. அப்படி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ மார்க்கெட்டுக்கு காயில வாங்கிக்கிட்டு ஹீரோவோட ஒய்ஃபை கூப்பிட போறாரு. ஹீரோவும் ஹீரோனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. அப்படியே ஒரு சாங்குமே ஸ்டார்ட் ஆகுது. சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு முன்னாடி வெங்கட் இருக்காரு. வெங்கட் கிட்ட ஹீரோனோ எதுவுமே பேசாம போறாங்க. ஹீரோவும் அவர் வச்சிருக்கிற மளிகை கடையில கஸ்டமருக்கு பொருள் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஹீரோன் எதுக்கு இப்ப வெங்கட் இங்க வந்திருக்கா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் அதுக்கு என்னன்னு தெரியல அப்படி சொல்றாரு. என்னன்னு கேளு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் என்னன்னு கேக்குறாரு. வெங்கட்டும் பெரியவர் வந்திருக்காரு, மாடியில இருக்காரு அப்படி சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு போறாரு. பெரியவர் ஹீரோவை பார்த்துட்டு எப்படி இருக்க காளி அப்படின்னு கேட்டுட்டு, இப்ப கூட அந்த சுதாகர் சம்பவத்தை நினைச்சு மீசில் இருக்குதுப்பா அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோ இப்ப எதுக்கு பழசலா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்ல, அதுக்கு பெரியவரோ எனக்கு ஒரு உதவி அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஹீரோன் அவங்க பையன் கிட்ட அப்பாட்ட போயிட்டு டீ வேணுமா காஃபி வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டுட்டு அப்படி சொல்லி அனுப்புறாங்க. ஹீரோவோட பையனை அங்கே போறான். ஹீரோவும் பெரியவர் கிட்ட நான் அந்த பொம்பளையை கண்டுபிடிச்சு தரேன் அப்படி சொல்றாரு. அதுக்கு பெரியவரும் கண்டுபிடிச்சாலும் எஸ்பி என்கவுண்டர் போடதான் செய்வான், உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னே தெரியல அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, ஹீரோட பையனு ஹீரோ கிட்ட அம்மா அப்பா ஏதோ ரகசியம் தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோ கிட்ட பெரியவர் ஏதோ சொல்றாரு. அதுக்கு ஹீரோ இதுக்கு முன்னாடி பண்ண பாவத்தை எங்க கொண்டு போய் தீர்க்க போறேனே தெரியல, இப்பதான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்ன விட்டுருங்க, வேற என்ன கேட்டாலும் பண்றேன் அப்படி சொல்றாரு. அதுக்கு பெரியவரும் நான் வெங்கட்ட சரண்டராக சொல்லிடுறேன், நீ பண்ணனதாவே வெளியில வராது அப்படி சொல்றாரு. ஹீரோவும் சரி சொல்றதாவே தெரியல. ஹீரோவோட கால்ல விழுந்து காளி என் பையனை காப்பாத்து அப்படி சொல்றாரு. ஹீரோனுமே இங்க வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் போனதுக்கு அப்புறம் ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆகல அப்படின்னு கேக்குறாரு. இன்னொரு பக்கம் எஸ்பி டிஜிபிக்கு கால் பண்ணி என்கவுண்டர் போறத பத்தி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அந்த சீன் கட் பண்ணி ஹீரோவையும் பெரியவரையும் காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட பெரியவரும் ஏரிக்கரையில வச்சுதான் பண்ணணும் அப்படி சொல்றாரு. பொருள் எல்லாமே இருக்காடுன்னு ஹீரோவும் கேட்டுட்டு வெங்கட் கிட்ட ஒரு புது போனையும் சிம்மையும் வாங்குறாரு. வாங்கிக்கிட்டு இந்த பக்கம் எஸ்பியும் பெரியவரோட மருமனை பிடிச்சு அடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க ஹீரோ கிட்ட ஹீரோனோ எதுக்கு பெரியவர் உன் கால்ல விழுந்தாரு, நீ இப்ப எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஹீரோவும் அதுக்கு பெரியவர் டிரைவர் வேணும் அப்படின்னு கேட்டாரு அப்படின்னு சொல்றாரு. டிரைவர் வேலைக்கு அவர் உன் கால்ல விழுந்தாரு அப்படின்னு கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களை திருவிழாக்கு கூட்டிட்டு போறேன் அப்படி சொல்றாரு. ஆனா ஹீரோன் நம்பவே இல்ல. நீ போய் சொல்ற 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டியா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் உண்மையிலேயே நான் டிரைவர் வேலைக்கு தான் போறேன் அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோனோ நம்ம பொண்ணு மேல சத்தியம் பண்ண அப்படி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் நான் போகவே இல்ல போதுமா அப்படின்னு சொல்ல, அப்படி இந்த சீன் கட் ஆகி இங்க எஸ்பியை காட்டுறாங்க. அவரு வர்ற வண்டி எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுல ஒரு போலீஸும் கண்ணா அவனியா அப்புறம் ரைஸ் மில்ல இருக்காரு அப்படி சொல்றாரு. போலீஸ் அங்க போய் பார்த்தா கண்ணா அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருப்பாரு. இந்த பக்கம் ஹீரோவும் அவங்க வீட்டுக்கு தெரியாம கிளம்பி ஏரிக்கரைக்கு போயிருப்பாரு. ஹீரோவும் வெங்கட்டும் ஏரிக்கரையில கண்ணி வெடியை செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வெங்கட்டுக்கு காக்கா விழிப்பு வந்துருது. அதே நேரத்துல எஸ்பியுமே இங்க வந்துடுறாங்க. காரை நிப்பாட்டிட்டு இங்க வச்சுதான் என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு இன்னொரு போலீஸ் ஆபீசர் கிட்ட பேசிட்டு ஹீரோ வச்சு அந்த கண்ணி வெடியில சிக்காம அங்கிருந்து எஸ்பி எப்படி போயிடுறாரு. அதுக்கப்புறம் பெரியவர் ஹீரோவுக்கு கால் பண்ணி அந்த எஸ்பி தப்பிச்சுட்டான் அப்படின்னு கேட்க, ஹீரோவும் ஆமாயா வெங்கட்டுக்கு திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பெரியவரும் என்ன காளி அசால்ட்டா சொல்ற அப்படின்னு சொல்ல, கண்ணாவும் போன வாங்கிட்டு என்ன காளி பழசெல்லாம் மறந்துட்டியா, எங்க அப்பாவும் படிவாசல் வந்தது உனக்கு பயம் விட்டு போயிருச்சா, நீ என்ன அந்த எஸ்பியை போடுறது, நான் அந்த எஸ்பியை போட்டுட்டு உன் குடும்பத்தையும் போடுறேன் அப்படி சொல்றாரு. அதுக்கு பெரியவர் போன வாங்கி அவன் ஏதோ கோவத்துல பேசுறான், காளி நீ எதுவும் மனசுல வச்சுக்காத அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோ நீங்க கொடுத்த வேலையை செய்ய வேண்டியது என்னோட கடமை அப்படி சொல்லிட்டு போன வைக்க, எஸ்பியை கொலை பண்றதுக்காக ஹீரோவும் இப்ப எஸ்பியோட வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறாரு. ஹீரோக்கு பெரியவர்கிட்ட இருந்து கால் வருது. எஸ்பி திருவிழாவில் இருக்கிறதா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோக்கு ஹீரோன் கால் பண்ணி நாங்க திருவிழாவில் இருக்கோம், யாரோ எங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு ஹீரோன் சொன்னதும் ஹீரோவும் திருவிழாவுக்கு போயிட்டு மறைஞ்சிருந்து பாக்குறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ வெங்கட் அங்கேயே விட்டுட்டு வந்திருப்பாரு. ஒரு போலீஸ் ஆபீசரும் வெங்கட் கிட்ட இங்க என்ன பண்ற அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது வெங்கட்டுமே இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. அந்த சீன் கட் ஆகி நடு ரோட்ல எஸ்பியோட காருக்கு முன்னாடி ஹீரோ நிக்கிறாரு. எஸ்பியும் அங்க நிக்கிறது யாருன்னு பார்த்து செக் பண்ணு, நம்ம ஆளுங்களை இங்க வர சொல்ல அப்படின்னு சொல்றாரு. அந்த போலீஸ் ஆபீசரும் செக் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசணும் அப்படி சொல்றாரு அப்படின்னு எஸ்பி கிட்ட சொல்ல, அதுக்கு எஸ்பியும் வர சொல்லு அப்படி சொல்றாரு. ஹீரோவுமே கார் பக்கத்துல வந்துடுறாரு. ஹீரோவை பார்த்து எஸ்பியும் காளி என்ன எப்படி இருக்க, குடும்பம் குழந்தை நிம்மதியா தானே இருக்க, பட்டதெல்லாம் போதாதா அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும் கண்ணா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், பெரியவர் ஒரு வேலையை செய்ய சொன்னாரு நான் செய்யல, இப்ப என் குடும்பம் அவனுங்க கண்ட்ரோல்ல இருக்கு அப்படி சொல்லிட்டு கண்ணா நாடக மேடைக்கு பின்னாடி தான் இருக்கான் அப்படி சொல்றாரு. நீ சொல்றத நான் இப்படி நம்புறது, அப்ப பெரியவர் எங்க அப்படின்னு கேட்க, அவர் அங்கதான் இருந்தாரு இப்ப எங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. எஸ்பி ஹீரோவை வண்டியில ஏத்தி திருவிழா நடக்கிற அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. ஒரு மகால்ல ஹீரோவோட அம்மா வெங்கட் கிட்ட காலையில இருந்து திலீப் மட்டும் தான் வேலை பாக்குறான், நீயும் கொஞ்சம் கூட மாட வேலை பண்ற அப்படி சொல்லிட்டு காளி எங்கன்னு பாடுற முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு அப்படி சொல்றாங்க. வெங்கட்டும் காளியோட ரூம்ல பார்த்தா காளியை காணோம். வெங்கட் ஹீரோட அம்மா கிட்ட காளியை காணோம் அப்படி சொல்றாங்க. ஹீரோட அம்மாவும் ஹீரோனோட ரூம் கதவை தட்டி
இன்னும் என்னடி தூங்குற, மூர்த்தத்துக்கு நேரமாச்சு, எந்திரடி, காளியை காணாம தேடுறாங்க, அவன் ஊர் ரூம்ல தான் இருக்கான், ஒழுங்கா அவனை வர சொல்லு அப்படி சொல்றாங்க. ஹீரோனு ஹீரோவை எழுப்பி விட்டு ஹீரோட ரூமுக்கு போக சொல்றாங்க. ஹீரோவும் ஜன்னல் வழியா போயிடுறாரு. வெங்கட் மறுபடியும் ஹீரோட ரூம்ல வந்து பார்த்து ஹீரோட அம்மா கிட்ட காளி ரூம்ல தான் இருக்கான் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோ ஹீரோனோட ரூமுக்கு ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு போறாரு. அங்க போய் ரெண்டு பேருமே முகூர்த்தத்துக்கு கிளம்புறாங்க. அப்ப ஹீரோ உனக்கு மட்டும் சரி சிம்பிளா இருக்கு அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோனோ உனக்கு தான் இது முத கல்யாணம், எனக்கு இல்ல அப்படி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ நம்ம ரெண்டு பேருக்குமே இதுதான் முத கல்யாணம் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ரெடியாகி வெளியில போறாங்க. அங்க பெரியவரோட குடும்பம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே கோவிலுக்கு கல்யாணம் பண்ண போறாங்க. அப்படியே ஒரு பாட்டுமே ஆரம்பிக்குது. கோவில்ல கல்யாணம் பண்றதுக்காக பெரியவரும் தாலி எடுத்து கொடுக்க போற அந்த நேரம் பார்த்து அங்க ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து பெரியவர் மேல கைய வச்சு உங்களை எஸ்பி வர சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. அதை பார்த்த கண்ணாவும் காளியும் பெரியவர் மேலேயா கைய வைக்கிற அப்படின்னு அடிக்க போறாங்க. அங்க வந்து எஸ்பியும் எதை தெரியாம வச்சுட்டு அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஹீரோனோ ஹீரோ கிட்ட சண்டைக்கெல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எஸ்பியும் பெரியவர் கிட்ட திலீப் இறந்துட்டான், திலீப்போட வீட்டுல பாடியை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு பெரியவரோ திலீப்னா காளி கூடவே இருப்பானே அவனா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு எஸ்பியும் ஆமான்னு சொல்லிட்டு காளி கிட்ட சொல்லி நீங்க தான் எப்படியாச்சும் அந்த பாடியை வாங்க சொல்லணும் அப்படி சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் தானே திலீப்ப கொன்னா, அவனோட மாமனாரோட கான்ட்ராக்ட எங்களுக்கு வாங்கி தரேன் சொல்லு அப்படின்னு கண்ணாவும் சொல்ல, எஸ்பியும் சரி பேசி பாக்குறேன் அப்படி சொல்றாரு. எஸ்பியும் இன்ஸ்பெக்டரோட மாமனார் கிட்ட பேசிட்டு சரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கண்ணா கிட்ட சொல்ல, கண்ணாவும் எங்களுக்கு கான்ட்ராக்ட் எல்லாம் வேணாம் அப்படி சொல்லிடுறாரு. உடனே எஸ்பி இன்ஸ்பெக்டரோட மாமனாருக்கு கால் பண்ணி நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டாங்க, வேற ஏதோ ஒன்னு பெருசா பிளான் பண்றாங்க அப்படி சொல்றாரு. அப்படி ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வெங்கட் கிட்ட திலீப் எங்கடா அப்படின்னு கேக்குறாரு. வெங்கட் எதுவுமே சொல்லாம போயிடுறாரு. அங்க எஸ்பி வந்து ஹீரோவையும் ஹீரோனையும் தனியா ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு வேணும்னு நடக்கல, ஆக்சிடென்ட் தான், திலீப்ப காப்பாத்த முடியல அப்படி சொல்றாரு. ஹீரோவும் வெங்கட்ட கதவை துறடா அப்படின்னு கத்துறாரு. எஸ்பியோட சட்டை பிடிச்சு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எஸ்பியும் காளி இதெல்லாம் நல்லா இல்ல அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோனோ காலையில இருந்து மண்டபத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு செத்துட்டானா எப்படி சார் நம்ப முடியும் அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ யாரு பண்ணா அப்படின்னு எஸ்பி கிட்ட கேட்க, அதுக்கு ஹீரோனோ அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நீ என்ன பண்ண போற, என்னையும் குழந்தையும் நினைச்சு போற அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல அப்படின்னு ஹீரோ எஸ்பி கிட்ட சொல்ல, அந்த இன்ஸ்பெக்டர் சுதாகர் பெரியவரோட மருமகன் அப்படி சொல்றாரு. இன்னொரு பக்கம் பெரியவர் கிட்ட ஒருத்தன் எஸ்பி காளி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கானா, பணத்தை வாங்கிறவங்க போல அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் எஸ்பி இன்ஸ்பெக்டர் அங்க கூட்டிட்டு வந்து நடந்ததை ஹீரோ கிட்ட சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு எல்லாரும் முன்னாடி என்ன டேன்னு சொல்லி அடிச்சான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, அதுக்கு ஹீரோவும் நானும் டேன்னு சொல்றேன், என்ன அடி பாப்போம் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் எஸ்பி ஏதாவது சொல்லி இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து அனுப்பி வைக்க, கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் அங்கிருந்து தப்பிச்சு போறாரு. அப்படியே அந்த சீனும் கட்டாகி பெரியவர் ஹீரோக்கு கால் பண்ணி நம்ம திலீப்பை இப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன், இந்த இன்ஸ்பெக்டரோட வீட்டை அடிச்சு நொறுக்குன்னு சொல்ல, இன்னொரு பக்கம் காளி தப்பிச்சிட்டா அப்படின்னு எஸ்பிக்கு கால் போகுது. இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் அவரோட மாமனார் கிட்ட எனக்கு நம்ம இங்க இருக்கிறது சரியா படல அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ இன்ஸ்பெக்டரோட வீடு புகுந்து எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு நான் சரண்டர் ஆகிறேன் அப்படி சொல்லிட்டு போறாரு. இன்ஸ்பெக்டர் அவங்க மாமாவுக்கு இப்ப கால் பண்ணி சரண்டர் ஆகிறேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டான் அப்படி சொல்ல, எஸ்பி ஆபீஸ்க்கு போயிட்டு இன்ஸ்பெக்டரோட மாமனாரும் எஸ்பி கிட்ட நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்றாரு. ஹீரோ எஸ்பி ஆபீஸ்க்கு வர்றாரு. அங்கே வந்து ஹீரோவை பார்த்த இன்ஸ்பெக்டரோட மாமா அடிச்சா ஏன்னு கேட்க ஆள் இல்லாத அண்ணாத பையன், என் மாப்பிள்ளை அடிச்சா நான் வருவேன் தெரியாது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் ஹீரோட பேக்கை செக் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதுல இருந்து ஒரு கன்னை எடுத்து ஹீரோ இன்ஸ்பெக்டரோட மாமனார் ஷூட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் எஸ்பியை ஷூட் பண்ண போகும்போது எஸ்பியும் ஷூட் பண்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் பெரியவரையும் அவரோட பையன் கண்ணாவையும் ஷூட் பண்ண அப்படி சொல்ல, அவங்க தான் உன்னை நம்ப வச்சு ஏமாத்துனது அப்படி சொல்லவும் ஹீரோ நீ போய் சொல்ற, நான் நம்ப மாட்டேன் அப்படி சொல்றாரு. உனக்கு நம்பிக்கை இல்லனா பெரியவருக்கு போன் பண்ணி வர சொல்ல அப்படி சொல்றாரு. வெங்கட் கிட்ட திலீப் செத்தது உனக்கு எப்ப தெரியும் அப்படின்னு ஹீரோ கேட்க, அதுக்கு வெங்கட்டும் காலையில தெரியும், பெரியப்பா தான் கல்யாண வீடு சொல்ல வேணாம் அப்படி சொன்னாரு அப்படின்னு வெங்கட் சொன்னதும் ஹீரோ அங்கிருந்து வெளியில போறாரு. ஹீரோ போனதுக்கு அப்புறம் பெரியவரும் கண்ணாவும் அங்கே வராங்க. எஸ்பி கிட்ட நீ ஒன்னும் கவலைப்படாத, சஸ்பென்ஷன் தானே வரும், நாங்க பாத்துக்கிறோம் அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வெங்கட் வெளியில இருக்கிற காளி கிட்ட நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் சரண்டர் ஆயிக்கிறேன், இனிமே பெரியப்பா தானே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பா கிட்ட கூப்பிடுறாரு. அதுக்கு ஹீரோ அவர் கையில கண்ணை கொடுக்குறாரு. அதுக்கு வெங்கட்டும் பெரியப்பா கேட்ட என்ன சொல்ல அப்படின்னு கேட்க, நன்றி சொன்னேன்னு சொல்லு அப்படி சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போயிடுறாரு. இது எல்லாமே ஹீரோ ஒரு கார்ல உட்காந்து நினைச்சு பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு கால் பண்றாரு. ஹீரோ கிட்ட ஏன்டா கால் பண்ணி பேச மாட்டற, என்ன எதுக்கடா திருவிழாக்கு வர சொன்ன, யாருடா அவங்க பின்னாடி நிக்கிறாங்க, எனக்கு தெரியாம ஏதாவது பண்றியா, நான் வீட்டுக்கு போவா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ நான் வந்து கூப்பிட்டா மட்டும்தான் நீ வரணும், வேற யார் கூப்பிட்டாலும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அந்த சீன் கட் ஆகி திருவிழாவை காட்டுறாங்க. அங்க ஒரு போலீஸ் ஆபீசர் எஸ்பி கிட்ட காளி இங்க இல்ல அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் பெரியவர் காரை நிப்பாட்டிட்டு அவர் கூட வந்த கணேசன் அப்படிங்கிறவங்க கிட்ட இங்க ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அந்த சீன் கட் ஆகி திருவிழாவை காட்டுறாங்க. அந்த நாடக மேடைக்கு பின்னாடி போயிட்டு எஸ்பியும் கண்ணாவை தேடி பாக்குறாரு. கண்ணா அங்க இல்ல, காளி நம்மளை ஏமாத்திட்டா அப்படின்னு அங்கிருந்த இன்னொரு போலீஸ் சொல்ல, அதுக்கப்புறம் எஸ்பி காளியோட ஃபேமிலி தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு மறுபடியும் அவருக்கு சந்தேகமா இருந்தா அந்த நாடக மேடை பக்கம் போய் பாக்குறாரு. கண்ணா அங்க கீழே இருக்கிறத எஸ்பி பாக்குறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவா ஒரு போலீஸ் செக் பண்ணி இருக்கிறத மறைஞ்சிருந்து வெங்கட் பாக்குறாரு. இன்னொரு பக்கம் பெரியவரும் எல்லாருக்குமே கால் பண்ணி பார்த்துட்டு எல்லார் போனுமே சுவிட்ச் ஆஃப்னு சொல்றாரு. பெரியவரும் கண்ணாவுக்கு என்னாச்சு அப்படின்னு
தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க எஸ்பியும் கண்ணா கூட வந்து இன்னொருத்தனை புடிச்சு அடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. கண்ணா கிட்டையும் எஸ்பி உங்க அப்பா எங்கடா அப்படின்னு கேட்க உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் பண்றேன் அப்படி சொல்றாரு. அதுக்கு எஸ்பியும் உன் அப்பன் தான் வேணும் அப்படி சொல்றாரு. அப்படியே அந்த சீனும் கட்டாக்கி பெரியவரை காட்டுறாங்க. பெரியவர் கிட்ட அவன் கூட உள்ளவனும் கண்ணாவும் காளியும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. வெங்கட் மட்டும் தான் தப்பிச்சிருக்கான். வெங்கட்டை எங்க வர சொல்ல அப்படின்னு கேட்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணி எஸ்பி ஹீரோ கிட்ட காளி நீ சொன்னது சரிதான் நாங்க கண்ணாவை புடிச்சிட்டோம் அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோ என்ன எதுக்கு சார் வர சொன்னீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு எஸ்பியும் பெரியவர் கிட்ட உன் பையன் மாட்டிக்கிட்டா அப்படின்னு மட்டும் தகவல் சொல்லு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் இந்நேரம் தகவல் போயிருக்கும் அப்படி சொல்றாரு. அதுக்கு எஸ்பி டைம் 2:20 ஆகுது. இவனுக்கு கொடுக்கற கொஞ்ச நெஞ்ச குழுவை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. விடிஞ்சா கோர்ட்டுக்கு போயிருவாங்க. அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாம போயிரும். கண்ணா உள்ள இருக்கான். அவன்கிட்ட போய் பேசி அவனோட அப்பனை எப்படியாச்சும் இங்க வரவே அப்படின்னு எஸ்பி சொல்ல அதுக்கு ஹீரோவும் கண்ணா என்ன சுத்தமா நம்ப மாட்டான் சார். அது மட்டும் இல்ல நான் பழைய ஆள் இல்ல சார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எஸ்பியும் பழைய ஆள் இல்ல அப்படின்னா என் வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படி சொல்லிட்டு பாதி முடிஞ்சிருச்சு மீதியுமே முடிச்சு கொடுத்துட்டு போ அப்படின்னு எஸ்பியும் சொல்ல ஹீரோ கண்ணா இருக்கிற ரூமுக்குள்ள போறாரு. அங்க போனதுமே கண்ணா ஹீரோவை பார்த்து எங்க அப்பா கிட்ட அப்பவே சொன்னேன் அவனை நம்பாதன்னு இதான் நீ வேலையை முடிச்சு கொடுக்கற லட்சணம் அப்படின்னு கண்ணா ஹீரோவை பார்த்து கேட்கிறாரு. அப்படி இந்த பக்கம் எஸ்பி கிட்ட ஒரு போலீஸ் பெரியவரோட நம்பர் நம்ம இருக்கிற அந்த சிக்னலை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எஸ்பியும் வரட்டும் இன்னைக்கு உங்களோட கதையை முடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்ல அப்படி இந்த பக்கம் ஹீரோ அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு. அதை பார்த்த கண்ணாவும் போன கூட அப்படின்னு வாங்கி கண்ணா அவனோட அம்மாவுக்கு கால் பண்ணி நான் செத்துருவேன் போலமா அதான் கடைசி உங்க கூட பேசணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கு கண்ணாவோட அம்மாவும் இப்பெல்லாம் சொல்லாதடா அப்படி சொல்லிட்டு உன் கூட இருக்கிற ஏதோ ஒரு நாய் தான் நீ இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துருக்கு எவனுமே நம்பாதடா அப்படின்னு சொல்றாங்க. கண்ணாவும் அங்க இருக்கிறவங்க கிட்ட எவன்டா அது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற ஒருத்தன் காளி கூட தான் சொல்லியிருக்கலாம் எதுக்கு எங்களை மட்டும் சந்தேகப்படுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு சத்தம் கேக்குது. பெரியவரோட ஆளுங்க இங்க வந்துட்டாங்க. அங்கிருந்த எல்லாரையுமே அந்த எஸ்பியை ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்ணா எல்லாருமே கூட்டிட்டு போறாரு. அப்ப ஹீரோட கையில ஒரு கண்ணை கொடுத்துட்டு இப்பவாச்சும் அந்த எஸ்பியை முடி அப்படின்னு சொல்றாரு. ஆளுக்கு ஒரு பக்கமா எஸ்பியை தேடுறாங்க. மாத்தி ஷூட்டிங் நடக்குது. ஒரு வழியா எஸ்பி ஹீரோட கண்ணுல படுறாரு. ஹீரோ கண்ணா அப்படின்னு யாருக்குமே தெரியாம எஸ்பிய கார்ல அனுப்பி தப்பிச்சு போக வைக்கும் போது கண்ணா எஸ்பி கார்ல போறான் அப்படின்னு துரத்தி போய் காரை ஷூட் பண்றாங்க. எல்லாருமே கார் கிட்ட போய்கிட்டு இருக்கும் போது ஹீரோ வெங்கட் கிட்ட போன கொடுத்து அண்ணி 16 டைம் கால் பண்ணிருக்கான் என்னன்னு போய் வீட்டுல பாருடா திருவிழால இருந்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போடா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வெங்கட்டும் பெரியவர் கண்ணானாவை கூடவே இருந்து கண்ணானாவை கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ நான் பாத்துக்கிறேன் நீ ஃபர்ஸ்ட் போடா அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஹீரோ கண்ணா கிட்ட போறாரு. கண்ணாவும் எஸ்பிய கார்ல ஏத்திட்டு எஸ்பி உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை ஒரு கார்ல ஏற சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. கார்ல போய்கிட்டே இருக்கும்போது கண்ணாவுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது. கிளம்பிட்டியாடா அப்படின்னு கேட்க அவரும் கிளம்பியாச்சுன்னு சொல்றாரு. எல்லாருமே சேஃப் தானே அப்படின்னு பெரியவர் கேட்க அதுக்கு கண்ணாவும் என் கூட இருந்த 3 துரோகிகளை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு காளி கிட்ட போன கூட அப்படின்னு சொல்றாரு. காளி இங்க வா பாத்துக்கலாம் அப்படின்னு பெரியவர் சொல்ல காளியும் சரின்னு சொல்லிட்டு போன வைக்கிறாரு. போய்கிட்டு இருக்கும்போது கண்ணாவும் காரை நிப்பாட்ட சொல்லி காளிய கீழே இறங்க சொல்றாரு. ஹீரோவும் எதுக்கு இப்ப நிப்பாட்ட சொல்ற அப்படின்னு கேட்க என்ன அரெஸ்ட் பண்ணும்போது நீ எங்க இருந்த அப்படின்னு கண்ணாவும் ஹீரோ கிட்ட கேட்க அதுக்கு ஹீரோவும் உனக்கு உயிரோட மதிப்பு தெரியல போலீஸ் வர போறாங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பலாம் அப்படி சொல்றாரு. ஆனா கண்ணா கேக்குற மாதிரி தெரியல. ஹீரோட தலையில கண்ணா வச்சு இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு எஸ்பியோட போன் எடுத்து அதுல காளியோட நம்பர் இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லிட்டு வெங்கட் எங்கடா அப்படின்னு வெங்கட்டுக்கு கால் பண்றாரு. காளி என்னதான் அண்ணியை கூப்பிட இங்க அனுப்பி வச்சாரு அப்படின்னு வெங்கட்டும் கண்ணா கிட்ட சொல்ல அதுக்கு கண்ணாவும் நான் சொல்ற வரைக்கும் அங்கே இரு அப்படி சொல்லிட்டு போன வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ கூட கண்ணாவும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. கண்ணா ஹீரோவை கொல்ல பார்க்க ஹீரோ கண்ணாவை ஷூட் பண்ணிடுறாரு. அங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோ ஷூட் பண்ணிட்டு கடைசியா கண்ணா கிட்ட போறாரு. கண்ணாவும் ஹீரோவை பார்த்து உன் குடும்பத்தை என் அப்பா கொல்ல போறது என் கண்ணு முன்னாடி தெரியுது அப்படி சொல்லவும் மறுபடியும் ஹீரோ கண்ணாவை ஷூட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் எஸ்பி இருக்கிற அந்த கார் பக்கத்துல போறாரு. எஸ்பியும் ஹீரோவை பார்த்து கண்ணாவை ஷூட் பண்ணது நீ தானே நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன் கேசஸ நான் பாத்துக்கிறேன் ரவியவும் நான் பாத்துக்கிறேன் என்ன காப்பாத்திரா அப்படின்னு சொல்ல அப்படி இந்த சீன் கட் ஆகி ஹீரோ வீட்டுக்கு போறாரு. ஹீரோவை பார்த்த ஹீரோனோ எவனை கொலை பண்ணிட்டு வந்த அப்படின்னு கேட்க ஹீரோவும் கண்ணாவை கொலை பண்ணதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு பெரியவர்கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோன் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. பெரியவர் இங்கதான் வர்றாரா அப்படின்னு ஹீரோவை சொல்ல அதுக்கு ஹீரோ வெங்கட்டுங்க அப்படின்னு கேட்டுட்டு பாத்ரூம் கதவை திறக்கிறாரு. வெங்கட்டும் பாத்ரூம்ல இருந்து வர்றாரு. வந்ததும் ஹீரோ கிட்ட எப்பனா வந்ததே கேட்கல போன் சார்ஜ்ல இருக்கு எடுத்து நான் கிளம்புறேன் அப்படி சொல்ல ஹீரோவும் வெங்கட் கிட்ட கண்ணா எங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு வெங்கட்டும் தெரியலனே உங்க கூட தானே இருந்தாரு போயிட்டாரா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமா போயிட்டான் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் வெங்கட்டும் சரிண்ணே எனக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோ அப்ப நாங்க பேசுனது எதுவும் உனக்கு கேட்கல அப்படித்தானே அப்படின்னு சொல்ல வெங்கட் அங்கிருந்து திடீர்னு ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோ அவனை துரத்துக்கிட்டே பின்னாடியே ஓடுறாரு. ஹீரோ வெங்கட்ட கொல்ல பாக்குறாரு. மனசு கேட்காம கண்ணாவை கொன்னதை யார்கிட்டயாச்சும் சொன்ன அவ்வளவுதான் ஆடுன்னு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா வெங்கட்டுக்கு காக்கா வலிப்பு வந்துருது. துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் தண்ணி எடுக்க வேகமா வீட்டுக்கு ஓடுறாரு. தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு வண்டி ஹீரோட வீட்டுக்கு வருது. அதுல பெரியவரோட குடும்பம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து இறங்குறாங்க. பெரியவரோட வைஃபும் ஹீரோவை பார்த்து இப்பதான் எனக்கு மனசே வருது எப்படியும் என் பையன் கிடைச்சிருவான்னு அப்படி சொல்றாங்க. பெரியவரும் காளி கண்ணாவோட போன் ரீச்ல இல்ல அப்படி சொல்லிட்டு வெங்கட் எங்க அப்படின்னு கேக்குறாரு. அதோட ஹீரோ எதையே எடுக்க போறாரு. பெரியவரும் ஹீரோ கிட்ட 1 மணி நேரம் மட்டும் இவங்க எல்லாருமே இங்க இருக்கட்டும் அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோ
ஹீரோனும் அதுக்கு சரின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் பெரியவரும் வண்டியில போறாங்க. ஹீரோட வீட்டுல வெங்கட்டோட போன் ரிங் ஆகிறத பார்த்த பெரியவரோட வைஃபும் போன் இங்க இருக்கு எங்க போனா அப்படின்னு கேட்க ஹீரோனும் தெரியலன்னு சொல்லிட்டு டீ வேணுமா ஹார்லிக்ஸ் வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. கண்ணாவோட தங்கச்சி வெளியில நாய் குறைக்கிற சத்தம் கேட்டு வெளியில போறாங்க. அப்ப ஹீரோனோ உங்களை அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்த கண்ணாவோட தங்கச்சியும் எனக்கு ஹார்லிக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்ல ஹீரோனோ ஹார்லிக்ஸ் போட போறாங்க. அந்த நேரம் பார்த்து கண்ணாவோட தங்கச்சி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி அப்பா இங்க எதுவுமே எனக்கு சரியா படலப்பா, அண்ணன் காணாம போனதுக்கும் இந்த குடும்பத்துக்கு ஏதோ தொடர்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இருக்காதுமா அப்படின்னு அவர் சொல்ல நீங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. நியாயமா பார்த்தா கலைவாணி நம்மள வீட்டுக்குள்ள கூட விட்டுருக்க மாட்டா, ஆனா இப்ப ஹார்லிக்ஸ் வேணுமா அப்படின்னு கூட கேக்குறா. வெங்கட்டோட போன் இங்கதான் இருக்கு, அண்ணனோட காருமே இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெரியவரும் காளி கிட்ட என் புள்ள எங்கடா அப்படின்னு கேக்குறாரு. காளியும் அமைதியா நிக்கிறாரு. காளியை அடிச்சு கார்ல இழுத்துக்கிட்டு காளியோட வீட்டுக்கு வராங்க. ஹீரோ ஹீரோயின் அவங்க குழந்தைங்க அப்படின்னு எல்லாரையுமே அடிச்சு போட்டு உண்மையை சொல்றாங்க. கண்ணாவோட தங்கச்சி நம்ம காரை நாய் சுத்தி சுத்தி வருதுப்பா அப்படின்னு கார் பக்கத்துல கூட்டிட்டு போறாங்க. கார்ல எஸ்பி இருக்காரு. எஸ்பி கிட்ட பெரியவரும் என் புள்ள எங்கடா அப்படின்னு கேட்க அதுக்கு எஸ்பியும் என்ன கொல்ல காளி அனுப்புன, உன் புள்ளைய காளி தான் கொன்னா, என் கண்ணு முன்னாடியே கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு காளிய நீ கொல்லு, என்ன உயிரோட விட்டுரு, நான் உன் மேல கேஸ் இல்லாம பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல பெரியவரும் டக்குன்னு எஸ்பி ஷூட் பண்ணிடுறாரு. அப்ப பெரியவரும் ஹீரோ கிட்ட போய் சண்டை போடுறாரு. சண்டையில ஹீரோவும் கடைசியில அங்க நிக்கிற ஒரு காரை காட்டுறாரு. எல்லாருமே காரை நோக்கி ஓடுறாங்க. அங்க ஹீரோ செட் பண்ணி வச்சிருந்த பாம்பு வெடிக்குது. அதுல பெரியவரோட ஒய்ஃப் பொழைச்சிடுறாங்க. அப்படி இந்த சீனு கட் ஆகி ஹீரோட ஃபேமிலி பஸ்ல ஏறி போறதை காட்டுறாங்க. திடீர்னு பஸ் ஒரு இடத்துல நிக்குது. அங்க படத்தோட ஆரம்பத்துல ஒரு அம்மாவை காணோம்னு சொன்னாங்கல்ல, அவங்க வீட்டுக்கார் சங்கரு குழந்தை அப்படின்னு எல்லாருமே பஸ்ல ஏறாங்க. சங்கர் அவங்க குழந்தை பார்த்து எல்லாருமே பஸ்ல ஏறாங்க. சங்கர் அவங்க ஒய்ஃபை பார்த்து உன்னை யார் பெரியவரோட வீட்டுல போய் கத்த சொன்ன அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்களும் உன்னை யார் எஸ்பி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்ட ஹீரோவும் சிரிக்கிறாரு. இதோட இந்த படமும் முடியுது. ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस.